மைனர் ஸ்கேல் பார்த்துருப்போம். நம்ம மைனர் பார்த்துட்டோம். அந்த மைனரில் 3 வகையான மைனர் இருக்குது. ஓகே, ஸோ மைனர் ஸ்கேல் பார்த்துருப்போம். மைனரில் 3 டைப்ஸ் இருக்குது. சரியா? 3 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா நேச்சுரல் மைனர், ஹார்மோனிக் மைனர், இன்னொன்று வந்து மெலடிக் மைனர். நேச்சுரல் மைனர் நம்ம அதான் வாசிச்சிருப்போம். இப்போ மைனர் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது நேச்சுரல் மைனர் ஸ்கேல் தான். இன்னொரு மைனர் இருக்குது, ஹார்மோனிக் மைனர். ஹார்மோனிக் மைனர் இது நோட்ஸ் எப்படி வரும்னா, அந்த நம்ம நேச்சுரல் மைனருக்கு அந்த இருக்க நோட்ஸ் அப்படியே வரும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நேச்சுரல் மைனர் சிடி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி. இதில் அந்த கடைசியில் 7th நோட்டு, சாரி 2 3 ஆமாம் 7th நோட்டில் இருக்குல்ல அந்த பி ஃப்ளாட், அந்த பி ஃப்ளாட்டுக்கு போல் ஒரு ஹாஃப் ஸ்டெப் ஏற்றிக்கணும். ஏற்றினா என்ன ஆகும்? பி வரும். அப்போ இந்த ஹார்மோனிக் மைனரில் சாங் கம்போஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் பி ஃப்ளாட் வராது, பி தான் வரும். இதுதான் ஹார்மோனிக் மைனர். இன்னொன்று இருக்குது மெலடிக் மைனர். மெலடிக் மைனர்னால் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக மெலடிக் மைனர் என்ன ஆகும் அப்படின்னா, போகும் பொழுது சிடி, இ ஃப்ளாட், எஃப்ஜி, ஏபிசி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட் இல்லை, ஏபிசி அந்த மாதிரி போயிட்டு ரிட்டர்னில் வரும்பொழுது கீழே அப்படி மேலேருந்து கீழே மைனஸில், அதாவது ஃப்ளாட் மாதிரி நோட் வரும்பொழுது சி, பி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், நம்ம நேச்சுரல் மைனர் போல் என்ன ஆயிரும்? வந்துடும். ஸோ இந்த மெலடிக் மைனர் அப்படிங்கிறது மேலே, அதாவது ரைட் சைடில் அந்த நோட்ஸ் போகும் பொழுது ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட்டுக்கு பதிலாக ஏபி அப்படின்னு அந்த நோட்ஸ் வரும். மைனஸில் வரும்பொழுது அங்கிட்டிருந்து லெஃப்டில் வாசிக்கும் பொழுது அந்த டியூன் கம்போஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா ஏபி வராமல் ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், அதாவது நார்மலாக நேச்சுரல் மைனராக போயிடும். போகும்பொழுது மெலடிக் மைனராக இந்த ஏபி நோட்ஸ் வரும். ரிட்டர்ன் வரும்பொழுது நேச்சுரல் மைனர் பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகும். நம்ம சாங்ஸ் பார்க்கும்பொழுது பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ 3 விதமான மைனர். ஒன்று நேச்சுரல் மைனர், நம்ம அதான் பார்த்துருப்போம். ஹார்மோனிக் மைனர், அந்த 7th நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 3வது மெலடிக் மைனர். மெலடிக் மைனர்னால் போகும்பொழுது ஏதாவது ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட் இல்லாமல் சிடி, இ ஃப்ளாட், எஃப்ஜி, ஏபிசி அப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நேச்சுரல் மைனர் போலயே சி, பி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், ஜிஎஃப், இ ஃப்ளாட் அந்த மாதிரி வரும். சரியா? ஸோ ஒரு 3 பாட்டில் பார்க்கலாம். இப்போ இந்த நேச்சுரல் மைனர் நம்ம நிறையா மைனர் பாட்டு வந்து நேச்சுரலில் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பனி போல பெய்யும் பரிசுத்தரே இருக்கு இல்லையா? ஓகே, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு பியானோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். சவுண்டு ஒருவேளை கம்மியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் வைக்கிறேன். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியே. ஸோ இது நேச்சுரல் மைனர் தான். ஜி, ஏ ஃப்ளாட் அதில் தான் வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது நேச்சுரல் மைனரில். வேறு பாட்டு கூட ஏதாவது பாருமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்று பிரிப்பேன், இயேசுவே ஆராதனை இயேசுக்கே, ஆராதனை இயேசுக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா சி, பி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், ஜி, எஃப், இ ஃப்ளாட் இது நேச்சுரல் மைனரில் இந்த மாதிரி வரும். இது வந்து நேச்சுரல் மைனர் ஸ்கேல். அப்படி நிறையா பாட்டு இருக்குது. ஹார்மோனிக் மைனர்னால் என்ன ஆகும்? இப்போ சி இருக்கா, சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட்டுக்கு பதிலாக பி வந்துடும், பி, சி. ஜஸ்ட் இது பி ஃப்ளாட்டுக்கு பதிலாக பி வரும். ஓகேவா? பாட்டு பார்த்தீங்கன்னா ஜெபம் கேட்டீரையா பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா,
பி ஃப்ளாட்டில் பி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கா இந்த பாட்டு. இன்னொரு பாட்டு பார்க்கலான்னா சத்திய வேதம் பாட்டு இருக்கும், சாரா நோரேஜ் பாட்டு. பக்தரின் யாரோ வராங்களா? கதவை திறந்து விட்டு வந்துடும். அட்மிட். ஓகே, ஸோ சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் காட்டும் எத்தனை துன்பம் எத்தனை துன்பம். ஸோ பி வரும் பாருங்க. ஸோ அப்போ இந்த ஹார்மோனிக் மைனரில் பி ஃப்ளாட் மேலே பி வரும் ஒன்று இருக்குது. அதே போல் வந்து மூணாவதாக ஒன்று சொல்கிறது வந்து மெலடிக் மைனர். மெலடிக் மைனர் வந்து போகும்பொழுது அந்த ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட்டுக்கு பதிலாக ஏ பி அந்த நோட் வரும். ரிட்டர்ன் வரும் பொழுது நார்மலாக நேச்சுரல் மைனர் ஃபாலோ ஆகும். பாட்டு வந்து எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் இல்லை, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். இல்லை ஸ்டாண்ட்ஸால் வரும்பொழுது மிகும் நாள் முதிந்தோர்களும் பாலகத்தம்மா நாளும் நல்லா இது மாதிரி ஏ ஃப்ளாட் இல்லாமல் ஏ போயிட்டு பாலகத்தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. அப்போ அந்த நோட் வந்து ரைட்டில் போகும் பொழுது அது என்ன ஆகும், ஏ பி இதாகிக்கும். அங்கிட்ட இருந்து நோட் வருது, இப்போ சியிலேருந்து வரும்பொழுது என்ன ஆகும்னா பி ஃப்ளாட்டு ஏ ஃப்ளாட்டு நேச்சுரல் மைனர் ஆயிரும். ஸோ இது போல் பாட்டு இருக்குது. ஆனால் இந்த ஹார்மோனிக் மைனரில் இந்த மெலடிக் மைனரில் ரொம்ப பாட்டு இல்லை, ஒரு சில பாட்டு தான். ஹார்மோனிக் மைனர்லேயும் ஒரு சில பாட்டு தான். பட் யூஸ்வலாக எல்லா மைனருமே மேக்ஸிமம் நமக்கு வந்து இதில் தான் இருக்கும், நேச்சுரல் மைனரில் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுதான் மறுபடியும் சொல்கிறேன். நேச்சுரல் மைனர் அப்படின்னா சிடி இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் சி. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் போதும் செய்வேன். ஸோ இன்னும் அப்படி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் சி நேச்சுரல் மைனரில் வருது. ஹார்மோனிக் மைனர்னா இந்த பி ஃப்ளாட்டுக்கு பதிலாக பி வந்துடும். ஸோ ஜபம் கேட்டிரையா பண்ண சொன்னேன். ஜபம் கேட்டிரையா தந்திரையா தள்ளாட விடவில்லை. ஸோ பி வந்துடும், பி வேலை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெலடிக் மைனர் சொல்லும்போது இன்னொரு ஸ்தோத்திரம் ஸோ நான் வாசிக்க காமிச்சேன். அப்போ மைனரில் வந்து 3 இருக்குது. சரியா? ஓகே. ஸோ அப்போது மைனரில் 3 இருக்குது. நேச்சுரல் மைனர், ஹார்மோனிக் மைனர், மெலடிக் மைனர். சரி, உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.